வணக்கம், வெல்கம் பேக். தன்னம்பிக்கையும் கணிதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டையும் நம்ம லேர்ன் பண்றதா இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னு தெரியணும், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியணும், ஆபரேஷன்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியணும் அண்ட் கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியணும். இதுக்குரிய வீடியோவுடைய லிங்க் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சொல்ல போறது மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நவ மாடுலஸ் வேல்யூ ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பர்ஸ் படிச்சோம்? ரியல் நம்பர்ஸ். அப்ப ரியல் நம்பர்ஸ் உடைய மாடுலஸ் வேல்யூ ஜஸ்ட் ரீகால். அப்ப என்ன? மாடுலஸ் ஆஃப் 5. Modulus of 5 equal to 5. Modulus of 5 minus 5 equal to. Modulus of minus 5 equal to 5. So modulus value of the real number அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா distance between in a number line, distance between origin to the number is called modulus value of the real number. அப்ப என்ன? For example, இது ஒரு நம்பர் லைன். சோ இது 0, இது 5, இது -5. The modulus value of the -5, modulus value of the -5, distance between origin to the -5, therefore 5. Therefore the modulus value is 5. The modulus value of the 5, distance between the origin to the 5. Therefore என்னது? அதுதான் என்னன்னு கேட்டா modulus of 5. அப்புறம் மாடுலஸ் வேல்யூங்கிறது என்னன்னு கேட்டா ரியல் நம்பர் சிஸ்டத்துல டிஸ்டன்ஸ் between origin to the number is called மாடுலஸ் வேல்யூ. சோ இது நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சது. அதனால தான் மாடுலஸ் ஆஃப் 5 = 5 னே சொல்லிருப்போம், மாடுலஸ் ஆஃப் -5 = 5 னே சொல்லிருப்போம். இது ரியல் நம்பர் சிஸ்டத்துக்கு. அப்புறம் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம படிக்க போறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மாடுலஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் consider the complex number z equal to x plus iy. Then find the modulus value, modulus of z. Consider the organ plane. So real number systemத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் கேட்டா கார்ட்டீசியன் பிளேன் சொல்லி இருப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து டிரா பண்றது வந்து எதுலன்னு கேட்டீங்கன்னா ஆர்கன் பிளேன். இஸ் a origin, see a real axis. இதுதான் நம்ம x axis னு. So imaginary axis is called y axis. Therefore the z equal to x plus y ங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்டர் கிளாஸ்ல சொன்னோம்னா p of x, y. X is the real axis, y is the imaginary axis. Therefore if any point on the organ plane p x, y, then is a x. ஏனா இது வந்து என்னது? x axis, அதாவது ரியல் axis. அப்பனா இது y. Therefore the p of x, y, இங்க origin வந்து x, இங்க இருந்து இங்க வரைக்கும் y. Therefore இது p of x, y. Distance between the origin to the radial. இதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா modulus of z. ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லி சொல்றாங்க மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். therefore the modulus of z. அப்புறம் இத o ன்னு எடுத்துட்டேன், இத p ன்னு எடுத்துட்டேன். சார் இத என்னன்னு மார்க் பண்றேன்? q ன்னு மார்க் பண்றேன். ஆனா உனக்கு தெரியும் இந்த OPQ என்னன்னு தெரியும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். therefore in right angle triangle OPQ, in right angle triangle. சார் இதை என்ன மார்க் பண்ணிக்கிறேன்னு கேட்டா ஒரு R அப்படின்னு மாத்துக்கிறேன். ஓ ஏன்னா ரேடியல் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால என்னன்னு வச்சுக்கிறேன்? R ன்னு வச்சுக்கிறேன்.
அப்படியே in triangle right angle triangle ஓகேவா சோ in right angle triangle OPQ ல நம்ம என்னது எழுதுறோம்னா பிதாகரஸ் தியரம் எழுதுறோம் r squared equal to சார் வந்து பிதாகரஸ் தியரத்தை எழுதிட்டேன் பிதாகரஸ் தியரம் என்ன வரும் OP squared equal to OQ square plus PQ square therefore OP equal to root of OQ square PQ square OP equal to R equal to root of OQ தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா x therefore x square PQ தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா y square so இந்த R தான் நம்ம என்னன்னு வெச்சுக்கோம் modulus of z equal to root of x square plus y square therefore the modulus of z equal to root of x square plus y square therefore the modulus value of the complex number z equal to x plus iy equal to modulus of z equal to root of x square plus y square that's mean distance between origin to the plane so origin to the point p of x comma y therefore OQ உடைய distance x PQ உடைய distance y OP ங்கிறது modulus of z அது r னு டிஃபைன் பண்ணிட்டு therefore OPQ ங்கற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதி அதுல பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா என்னது கிடைக்கும்னா modulus of z equal to root of x square plus y square சோ நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும் என்ன z equal to x plus iy z bar equal to say conjugate of the complex number z bar equal to x minus iy therefore z bar equal to z bar equal to x plus iy into x minus iy x plus iy into x minus iy x square plus iy whole square therefore x square minus iy whole square ஆனா என்ன I square y square I square ஓட வேல்யூ -1 therefore இது என்ன ஆயிடும் plus y square therefore z bar equal to x square plus y square therefore modulus of z equal to root of x square plus y square therefore modulus of z square equal to x square plus y square அப்ப x square plus y square க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் z bar therefore modulus of z whole square equal to z bar very important property so இந்த ரெண்டு லேர்ன் பண்ணி வச்சிருந்தோம்னா இதுல இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும் உங்களுக்கு தெரிய வேண்டியது z equal to x plus iy ஆ இருந்துச்சுனா therefore the modulus of z equal to root of x square plus y square then modulus of z whole square equal to z bar இத வச்சு தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டீஸ்மே என்ன செய்ய போறோம் சொல்ல போறோம் therefore modulus of z equal to root of x square plus y square properties of the modulus of a complex number எல்லா ப்ராப்பர்ட்டீஸ்மே நம்ம டெரைவ் பண்ணி படிக்க போறோம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டீஸை மெமரைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்டை புரிஞ்சு லேர்ன் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெமரைஸ் பண்ணீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் அப்ளை பண்ண முடியும் ஹையர் ஸ்டடியில இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது அதனால ப்ராப்பர்ட்டீஸை டெரைவ் பண்ணி கான்செப்டை புரிஞ்சு லேர்ன் பண்ணணும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி modulus of z equal to modulus of z bar modulus of z to modulus of z bar உடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு சொல்றாங்க ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க எப்படி consider the complex number z equal to x plus iy z equal to x plus iy therefore modulus of z equal to root of x square plus y square x square plus y square ங்கிறது x ங்கிறது என்னன்னு கேட்டா ரியல் பார்ட் y square y ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனா இமேஜினரி பார்ட் அப்புறம் என்ன நெக்ஸ்ட் modulus of z bar equal to modulus of z bar எழுதுறதுக்கு முன்னாடி z bar equal to x minus iy z bar equal to என்னது x minus iy அப்புறம் modulus of z bar equal to root of x square plus minus y square
x square minus y square minus y whole square x square plus minus y whole square ஆனா minus y whole square என்னது minus y whole square என்னன்னு கேட்டா minus y into minus y என்ன ஆயிடும் y square ஆயிடும் therefore root of x square plus y square modulus of z bar so modulus of z root of x square plus y square தான் modulus of z bar என்னதுன்னு கேட்டா root of x square plus y square தான் therefore modulus of z equal to modulus of z bar it's very important property next second property sir real of z is less than or equal to modulus of z the real of z வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனா less than or equal to modulus of z இத வந்து சார் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு கேட்டிங்கனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எப்படி z equal to 3 plus 4i z equal to 3 plus 4i அப்ப z equal to 3 plus 4i இருந்துச்சுனா so modulus of z equal to என்ன வரும் root of 3 square plus 4 square 3 square plus 4 square therefore root of 3 square plus 4 square root of 9 plus 16 root of 9 plus 16 root of 25 therefore எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 5 therefore the modulus of z equal to 5 so இத ஏன் சார் நீங்க plus or minus 5 போடல modulus of z ங்கிறது distance between origin to the point அப்ப அந்த modulus ஓட வேல்யூ cannot be negative therefore என்ன மட்டும் போட்டா போதும் 5 மட்டும் போதும் so z equal to 3 plus 4i இருந்துச்சுனா real of z is equal to எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 3 அப்புறம் real of z எவ்வளவு இருக்கு 3 இருக்கு modulus of z வந்து எவ்வளவு இருக்கு 5 இருக்கு அப்படினா என்ன அர்த்தம் எப்பவுமே இந்த z equal ங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட்னுடைய வேல்யூவை விட modulus of z னுடைய வேல்யூ கட்டாயம் எப்படி தான் இருக்கும் கிரேட்டஸ்டா தான் இருக்கும் ஒன்னு கிரேட்டஸ்டா இருக்கும் another one இது ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்ல so same z equal to 3 plus 0i z equal to 3 plus 0i அப்புறம் இதுக்கு modulus of z root of 3 square plus 0 square அப்புறம் modulus of z equal to root of 9 plus 0 அப்புறம் root of 9 equal to 3 அப்புறம் modulus of z equal to எவ்வளவு வருது 3 வருது அப்படி என்ன modulus of z உடைய real of z equal to 3 இருக்கு modulus of z உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு 3 இருக்கு அப்படி என்ன அர்த்தம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மாடுலஸ் வேல்யூ எப்பவுமே அதனுடைய ரியல் பார்ட்டை விட ஒன்னு ஈக்குவலா இருக்கும் இல்லன்னா கிரேட்டஸ்டா இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் அது ரியல் ஆஃப் z விட கட்டாயம் எப்படி இருக்காது கம்மியா இருக்காது very very important property the real of z less than or equal to modulus of z modulus னுடைய வேல்யூ ரியல் பார்ட்டை விட எப்பவுமே எப்படி தான் இருக்கும் கிரேட்டஸ்டா தான் இருக்கும் similarly imaginary of z modulus of less than or equal to modulus of z imaginary of z always less than or equal to modulus of z அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் கேட்டா இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்ன செஞ்சு பார்க்கலாம் எழுதி பார்க்கலாம் அப்ப என்ன அதே ப்ரொசீஜர் தான் எழுத போறோம் இங்க நம்ம ரியல் பார்ட் எழுதுன இடத்துல என்னதுன்னா i போட போறேன் 3i போட்டா என்ன ஆகும் -3 i3 ஸ்கொயர் தான் வரப்போகுது அதுலயும் என்ன தான் வரப்போகுது 3 தான் வரப்போகுது so என்ன imaginary of z always less than or equal to modulus of z very very important property okay வா next property modulus of z1 z2 is equal to modulus of z1 modulus of z2 இந்த ப்ராப்பர்ட்டி தெரியறதா இருந்துச்சுனா நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் first one modulus of z square is equal to z bar இப்பதான் சார் சொல்லி கொடுத்தேன் modulus of z whole square equal to z bar second one
z1 z2 whole bar is equal to z1 bar z2 bar. இது ஆல்ரெடி என்ன செஞ்சிருப்பேன்னா you know conjugate of the complex number படிக்கிறதுனா z1 z2 whole bar equal to z1 bar z2 bar அப்படிங்கறத டெரைவ் பண்ணிருப்போம். அதை இதுக்கு முந்தின வீடியோல சொல்லிருக்கேன். லிங்கை பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்ன செய்யனா புரியும். சோ z1 z2 whole bar equal to z1 bar z2 bar. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா யூஸ் பண்ணுவோம். modulus of z1 z2 is equal to modulus of z1 modulus of z2. சரி ரைட் இத டெரைவ் பண்ணலாம். ஓகேவா? சோ ப்ரூஃப். First consider modulus of z1 z2 whole square. இது யாரா எடுத்துக்கிறோம்னு கேட்டா நம்மளா எடுத்துக்கிறோம். modulus of z1 z2 whole square. இந்த z1 z2ங்கறத ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பரை யார் நினைச்சுக்கணும்? நம்ம நினைச்சுக்கணும். modulus of z1 z2 whole square. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன். modulus of z whole square z bar. z1 z2 ஏ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா நினைச்சுக்கோங்க. அப்ப z bar. அப்ப z1 z2 whole bar. அதாவது z bar. z1 z2 ஏ என்னடா நினைச்சுக்கிறோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா நினைச்சுக்கணும். So z1 modulus of z1 z2 whole square equal to z bar. Then next z1 z2 whole bar equal to z1 bar z2 bar. அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்? z1 bar z2 bar z1 bar z2 bar. அதுக்கப்புறம் இந்த நாலுமே எப்படி தான் இருக்குன்னு கேட்டா ப்ராடக்ட்ல தான் இருக்கு. அப்ப நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியா எழுதிக்கலாம். அப்ப என்ன வரும்னு கேட்டா z1 z2 சரி z1 bar z2 bar z1 bar z2 bar. அப்புறம் அடுத்த क्वेश्चन வரும் z1 bar modulus of z1 whole square. z2 bar modulus of z2 whole square. Therefore modulus of z1 z2 whole square equal to modulus of z1 square modulus of z2 whole square. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். both side ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? modulus of z1 z2 is equal to modulus of z1 modulus of z2. It's very important property. Modulus of z1 z2 equal to modulus of z1 modulus of z2. Similarly multiply சொன்ன மாதிரி அப்படியே என்ன சொல்லிடுவாங்கன்னா டிவைட்ல சொல்லிடுவாங்க. Similarly modulus of z1 by z2 is equal to modulus of z1 by modulus of z2. Okay. So very important and easy property. Modulus of z1 z2 equal to modulus of z1 modulus of z2. Next recapitulation. இப்போ நம்ம என்னென்ன பிரதலாம் படிச்சிருக்கோம்? z equal to x plus iy இருந்துச்சுனா modulus of z equal to root of x square plus y square 1. modulus of z whole square equal to z bar 2. இது போக நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி modulus of z modulus of z bar equal. Second one, see a real of z is less than or equal to modulus of z. Third one, see a imaginary of z is less than or equal to modulus of z. Then next, fourth one, modulus of z1 z2 is equal to modulus of z1 modulus of z2. Then next, modulus of z1 by z2 is equal to modulus of z1 by modulus of z2. இதுவோ சார் நான் ரெண்டு ப்ராப்பர்ட்டி சொல்லி தருவேன். மல்டிப்ளை அண்ட் டிவைட் ரெண்டு சொல்லிருக்கோம். அடுத்து எது சொல்லி தரணும்னு கேட்டா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். அந்த வீடியோவை இதுக்கு அடுத்து இதுல சார் என்ன செய்வேன்னு கேட்டா சொல்லி தருவேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வச்சு modulus of z1 plus z2 என்னவா இருக்கும், modulus of z1 minus z2 என்னவா இருக்கும்ங்கறத ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வெரி
லென்த் டிஸ்கஷன் ஓகேவா. ஸோ அதனால அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம்னு வச்சிருக்கேன். therefore நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காம பாருங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நல்லா ஈஸியாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.